டாக்டர் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லேட் நைட் கண் முழிச்சு படிக்கிறாங்க. இந்த முறை வந்து சரியானதா? முற்றிலும் தவறு. ஆக்சுவலா வந்து நீங்க எக்ஸாம் டைம்ஸா இருக்கட்டும், நான் எக்ஸாம் டைம்ஸ்லயா ஆகட்டும், குழந்தைகளோ, ஸ்டூடண்ட்ஸ் யார் வேணாலுமே கம்பல்சரியா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் தூங்கணும். அதுதான் அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்க படிச்சத ரீட்டெயின் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதுவும் எந்த டைம்ல அவங்க வந்து தூங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். யூசுவலா வந்து நீங்க ராத்திரி 10ல இருந்து 2 மணி அந்த குரூஷியலான டைம் இருக்கும். அந்த டைம்ல தான் உங்களுடைய உடம்புடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் ஆகுற டைம். ஆக்சுவலா அந்த டைம்ல நீங்க வந்து கண்டிப்பா தூங்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க அந்த டைம்ல தூங்காம இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க சிர்காடியன் ரிதம், அதாவது உங்க உடம்புல இருக்கிற சிர்காடியன் ரிதத்தை நீங்க பிரேக் பண்றீங்க. ஸோ இதனால லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் நிறையவே வருது. சரி, என்னதான் நம்ம நைட்ல ஆனா என்ன பண்ணி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்குவாங்க. ஆனா நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா 2 மணிக்கு வரைக்கும் படிப்பாங்க. ஆனா ஏஞ்சிக்கும் போது பாத்தீங்கன்னா 8 மணிக்கோ 9 மணிக்கோ தான் ஏஞ்சிப்பாங்க. சரி, அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு அப்படி ஒன்றும் அதனால நமக்கு ஒன்றும் பெரிய பெனிஃபிட் வராது. காலையில அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர். நீங்க சயின்டிபிக்கலா உங்களுக்கு நல்ல மெமரி இருக்கணும், நல்ல வந்து ஹெல்தியான என்ன சொல்றது ரீடிங் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து 6 to 7 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அண்ட் அதே நேரத்தில் யூஸ்வலா 11 o'clock மேல நீங்க படிக்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். அதுக்கு மேல நீங்க படிக்கும் போது டெஃபினட்டா உங்க ஹெல்த்தையும் பாதிக்கும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய மெமரி ஸ்கில்ஸும் வந்து ஸ்லோவா டிக்ளைன் ஆகும். அண்ட் ரீட்டைனிங் நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ரீட்டைன் பண்றதும் உங்களுக்கு ரொம்ப இது இருக்கும். காலையில உங்களுக்கு ரொம்பவே டயர்டா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இட் இஸ் நாட் அட்வைசபிள் லேட் நைட் படிக்கிறது. மேபி ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு ஏதாவது பெருசா ரிசல்ட் கொடுக்கலாம். பட் லாங் ரன், அதாவது நீங்க ஏன்னா இன்னியோட முடிய போறது இல்லை வாழ்க்கை. ஸோ நீங்க என்னதான் பிளஸ் டூ படிச்சாலும் நீங்க காலேஜ் டேஸ்ல எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து யூ ஷுட் ஹேவ் ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஹேபிட் அண்ட் ப்ராப்பர் ரீடிங் ஹேபிட். அதாவது இந்த நேரத்துல படிக்கணும், இந்த நேரத்துல தூங்கணும்ன்றது. இந்த இந்த ஸ்டைல நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா லைஃப் லாங் நம்ம பெரிய ப்ராப்ளத்துல மாட்டோம். ஆனா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு அவங்களோட பேட்டர்ன் ஒண்ணு இருக்கும். இப்ப எப்படி நைட் பேர்ட்ஸ்ன்னு இருக்க மாரி, பீப்பிள்க்கும் வந்து இந்த மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு நைட் படிச்சா தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. இல்ல மார்னிங் என்னால எழுந்துக்க முடியல. எனக்கு நைட் படிக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஞாபக சக்திக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸும் மாத்தி தான் ஆகணுமா? அவங்களோட பேட்டர்னே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அதாவது அதுதான் சொல்றேன். அதாவது வந்து நீங்க ரொம்ப ஓவர் லேட்டா நீங்க பண்றது எப்படியும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 மணிக்கு படுத்தாலுமே 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. இல்ல மார்னிங் வந்து 8 மணிக்கு வந்து எக்ஸாம் போற மாரி இருக்கும். சோ அப்ப வந்து ஆப்வியஸ்லி அவங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பி தான் போறாங்க. இல்ல, அதுதான் நான் சொன்னேன் பாருங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. பட் ஆனா வந்து லாங் ரன்ல இது ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும். ஸோ இப்ப நம்ம பண்றது நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்றது வந்து அது ஒரு வகைதான். பட் ஆனா எது நல்லதுன்றது ரொம்ப முக்கியம் இருக்குல்ல. சி சம்திங் விச் ஹெல்ப்ஸ் யுவர் பாடி, அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து படிப்புன்றது லைஃப்ல ஒரு அங்கம். பட் ஆனா வந்து என்னுடைய ஹெல்த்ன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ என் ஹெல்த்தை கெடுக்காம என்னுடைய ஃபியூச்சரையும் நான் ஸ்பாயில் பண்ணிக்காம எந்த நோயும் வராம என்னுடைய கோல்ஸை நான் எப்படி ரீச் பண்ண போறேன், அதுக்கு சில டிசிப்ளின்ஸ் நமக்கு தேவை. அதுல ஸ்லீப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அண்ட் படிக்கிற டைமிங்கும் ரொம்ப முக்கியம், ஸ்லீப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ குழந்தைங்க ரொம்ப லேட் நைட்டா படிக்கிறாங்கன்றதுனால அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லேட் நைட் படிக்கிறவங்க எல்லாருமே பகல் டைம்ல வந்து அவங்க டைமிங்கை அவங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப பெருசா அவங்க வந்து அதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க. நீங்க பகல் டைம் ரொம்ப எஃபெக்டிவா பண்ணீங்கன்னா நீங்க நைட்ல இவ்வளவு நேரம் முழிச்சிருந்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, நாங்க சொல்லுவோம் 9 to 5ல செய்யாத வேலையை நீங்க 5 மணிக்கு மேல ஒருத்தர் செய்யறாரு ஆபீஸ்லனா, he seems to be அவர் இன்எஃபிஷியன்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணுமே தவிர அவர் ரொம்ப வந்து ஒர்க்கஹாலிக்னு நீங்க நினைக்க கூடாது. அதே மாதிரி தான் இந்த நைட் டைம்ல படிக்கிறது. பகலெல்லாம் டைமை வந்து கேர்லெஸ்ஸா அதை ஹேண்டில் பண்ணிட்டு நைட் டைம்ல வந்து படிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அப்பதான் லாங் ரன்ல அவங்க நல்லாவே படிக்க முடியும், நல்ல ஒரு ஞாபக சக்தியோட இருக்க முடியும், லைஃப்ல வந்து ஒரு பெரிய பொசிஷனை அவங்க அட்டைன் பண்ண முடியும். ஓகே. எனிவே ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது தான் பெஸ்ட். ஏர்லி மார்னிங் அதுதான் ஒரு கண்டினியூஸ் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம 4 5 அப்படின்னு ஒரு மினிமம் 11 to 5 இஸ் குட். அதுதான் 11 to 5 ஸ்லீப் வந்து மினிமம். அதுக்கு மேல போறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. தேங்க் யூ.